வரலட்சுமி விரதம் இது எப்படி வந்துச்சு, இத பத்தின புராண கதைகளை இப்ப நாம பார்க்கலாம். ஆடி மாதம், மங்களகரமான ஆடி மாதத்துலதான் மாரியம்மன்ல இருந்து எல்லா கடவுள்களுக்கும் உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்துல வர்ற வரலட்சுமி பூஜை அப்படிங்கறது எல்லா விதமான வரங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து அடுத்த வருஷம் வரைக்கும் நீடித்து இருக்க செய்து அப்படிங்கறது எல்லாருமே நம்புற ஒரு நம்பிக்கை. இந்த வரங்களை அள்ளித்தரும் வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல கொண்டாடப்படுது. இந்த மாதம் கோடை முடிந்து பருவமழை ஆரம்பிக்கும் மாதம். ஆங்கில மாதப்படி பார்த்தா ஜூலை இல்ல ஆகஸ்ட் மாசத்துல வரும். இந்த விரதத்தின் போது அழகிய வண்ண மலர்களும் வண்ண ஓவியங்களா காட்சியளிக்கிற ரங்கோலி கோலங்களும் எங்க பார்த்தாலும் கவர்ந்திருக்கும். இந்த விரதத்தை சிறப்பா செய்ய மார்க்கெட்ல நிறைய அலங்கார பொருட்கள் கூட விக்குது. இந்த விரதத்தை குறிப்பா சுபங்களிகள் மேற்கொண்டு தங்களோட வீடுகள்ல லட்சுமி தேவி சகல ஐஸ்வர்யங்களை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும், கணவருக்கு நல்ல நீண்ட ஆயுள் வேணும் அப்படிங்கறதுக்காகவும் வழிபடுறாங்க. இந்த வரலட்சுமி விரதமானது தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா மாதிரியான மாநிலங்கள்ல சிறப்பா கொண்டாடப்பட்டு வருது. இதுதான் மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிற பெயர்ல வட மாநிலங்கள்ல, அதாவது பீகார், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரியான ஊர்கள்ல கொண்டாடப்படுது.